ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். எங்கே இருக்கேன் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கேன். பொள்ளாச்சியில் இன்றைக்கி வந்து காங்கிரீட்டு பாலிஷ் காங்கிரீட் போட போகிறோம். கம்பியெல்லாம் கட்டியாச்சு. இதை பற்றி இன்றைக்கி முழுசாக வீடியோ வந்து என்னென்னா உங்களுக்கு காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ணுற வரையும் முழுசாக வீடியோ வரும். இன்றைக்கி டைம் காலையில் பாருங்கள் 8 மணி ஆகுது. இன்னும் காங்கிரீட்டுக்காரெல்லாம் வரல, எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சைட்டை சுற்றி பார்த்துட்டு காங்கிரீட் போடுறத பற்றி பார்ப்போம். பாருங்கள், இதுதான் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா 85 அடி லென்த்து, 34 அடி அகலம். ஒரு களம் வந்து சைஸு 16 அடி 3 இன்ச்சு. ஏன்னா பூசனா இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, எப்படினாலே 16 அடி நம்மளுக்கு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும். இது வந்து நீங்கள் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 6 இன்ச்சு கீழே காங்கிரீட் போட்டிருக்கேன். ஒரு இடத்துல ஜாஸ்தி இருக்கும், கம்மி இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் 8 இன்ச்சு காங்கிரீட் தெரியுது பாருங்கள். கீழே 6 இன்ச்சு என்னது பாட்டியம் ஜல்லி வந்து 6 இன்ச்சு போட்டு, அதுக்கு மேலே இந்த சிப்ஸு பாருங்கள், இது வந்து 6 இன்ச்சு போட்டுட்டு ஃபுல்லாக கம்பி கட்டியிருக்கேன். இந்த வந்து 6 இன்ச்சு இந்த பாட்டியம் ஜல்லியை வந்து நான் ஜல்லியாக போடுவேன், கல்லாக போடணும். அப்படியே இந்த பவுடர்லாம் போட்டுலாம் மறைக்க மாட்டேன். இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாவது போடுற காங்கிரீட்டு அதுக்குள்ளே போய் நல்லா ரெண்டும் பிடிச்சிக்கும் அப்படின்னு ஒரு அனுபவம். அதனால் அப்படி பண்ணுறேன். இதுக்கு மேலே கம்பி கட்டிட்டேன். இது வந்து 8 mm கம்பி, 1 அடிக்கு ஒரு கம்பி போட்டிருக்கேன், மேட்டு. புரியுதுங்களா? இது வந்து ஃபுல்லாகவே கம்பி கட்டியாச்சு. இது மொத்தமாக கம்பி கட்டிட்டு அந்த பார்ட்டிஷனுக்கு உள்ளே கம்பி போயிருக்கு. இந்த அதுக்கு மேலே அந்த கம்பி மேலே இந்த மாதிரி 2 இன்ச்சு காங்கிரீட் போடுவேன், சிப்ஸ் கலந்து இந்த மாதிரி போட்டுட்டு அந்த கம்பி மேலே. அப்புறம் இதில் என்னென்னா இதுவே நம்ம இது வந்து அப்புறம் சில பேர் மொத்தமாக பூசிட்டு அதுக்கு மேலே கட்டுவாங்க. அப்படி கட்டக்கூடாது. நம்ம கம்பி கட்டிட்டு கம்பி மேலே 2 இன்ச்சு கம்பியை மறைக்கிற அளவுக்கு காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கு மேலே காங்கிரீட்டு கட்டடம் வச்சு கட்டிடணும். அந்த மாதிரி கட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பியும் கண்டினியூவாக போயிருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு கிராக்கும் வராது. இந்த கல் இப்போ நான் 2 இன்ச்சு காங்கிரீட்டு இது நான் போட்டு நான் கட்டியிருக்கேன். அதுவே நான் திரும்பவும் இது மேலே 4 இன்ச்சு காங்கிரீட்டு, இல்லை குறைஞ்சது பாருங்கள், இப்படி பார்க்கலாம் வாங்க, குறைஞ்சது 3 இன்ச்சு காங்கிரீட் வரும். பாருங்கள், கல் படுக்க வச்சு புல் வச்சுருக்கேன். இந்த மட்டம் போடும்போது இது உங்களுக்கு இந்த மட்டம் நம்ம காங்கிரீட் போடும்போது இந்த கல் ஆலோ பிளாக்கு 1 இன்ச்சு மூடிடும், இந்த காங்கிரீட் போய் மறைச்சிடும். அப்போ இந்த கல் காங்கிரீட்டுக்குள்ளே ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு போகும். அப்படி போச்சுன்னா இந்த கல் உழாது, இந்த கட்டடம் கிராக் வராது. இதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இது எல்லோரும் நம்ம இது எதனால் இந்த மாதிரி எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா அனுபவம். நம்ம செஞ்சு என்ன இது மேலே செஞ்சு கிராக் வந்துடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து தப்பு பண்ணி தான் இந்த லெவலுக்கு நம்ம இவ்வளோ அனுபவம் வந்திருக்கு. அதனால் நீ நார்மலுக்கெல்லாம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலையில் நான் தண்ணி லைனு கொடுக்க போகிறேன். இதுலேருந்து இந்த பக்கத்துக்கு 6 இன்ச்சு வாட்டம் இப்படி இருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் மேலே வரலையும் அப்படியே மேல் பக்கம் போனால் மெட்டீரியல் இந்த பக்கம் தான் கொட்ட போகிறேன். மெட்டீரியல் இந்த பக்கம் கொட்டி வச்சு தான் கல் அடிக்கிற மாதிரி. இது வந்து 2 களம் 3 களமாக இருந்தால் வேறு மாதிரி பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இது போடுவான். என்னது ரேம்ப்பு, இந்த ரேம்ப்பு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு காட்டுருவாங்க. இந்த இடத்துல ரோடு இருக்குது. இதிலே வந்தாங்கன்னா மெட்டீரியல் கொட்டுறதுக்கு இது இருங்க, புரிகிற மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், மெட்டீரியலு இங்கே ஜல்லி டெஸ்ட்டு, சென்டரில் மிக்சர் மிஷினு இந்த வெளியே வைக்கணும். இந்த இடத்துல மிக்சர் மிஷினு, அதுவும் ஃபேன் மிக்சர் சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே கரெக்டாக வைக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மட்டமாக ஒரு 6 அடிக்கு பிளாட்ஃபார்மு, இந்த பக்கம் இப்படி வாட்டமாக இதில் இறங்கி இப்படி போகிற மாதிரி, அதுவே அந்த பக்கம் அப்படி இறங்கி அப்படி போகிற மாதிரி 2 பிளாட்ஃபார்ம் போடுறவங்க இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரேம்ப் போடணும். இதே 3 பிளாட்ஃபார்மாக இருந்தால் மாறும். இது 2 பிளாட்ஃபார்ம் போடுறவங்க இப்படி தான் போடணும். இந்த இடத்துல மிக்சர் மிஷினு, அந்த இடத்துல வந்து வண்டியை பிடிச்சிட்டு எதில் வேணுமோ இறங்கிக்கலாம். இதே கல் அடிச்சுட்டு இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு மிஷினவே நிறுத்திடலாம். இந்த சென்டரில் மிஷினை நிறுத்திட்டு தண்ணி ரப்பிடலாம். இதுதான் இதோட பிளானு. இப்போ வந்து 1.5 ஜல்லி காங்கிரீட் போட்டு கம்பி கட்டி பார்ட்டிஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது. இன்றைக்கி 3/4 ஜல்லி காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ண போகிறோம். இதுதான்
இன்றைக்கி முழுசாக நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எனக்கு சொல்கிறாங்க எல்லோரும், நீ எடுக்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இது தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறதில்ல, இருந்தாலும் பார்த்து பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எதனா களம் போடணும் இல்லை கம்பெனி வைக்கணும் அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் ஃபோன் நம்பர் போடுறேன், நான் பண்ணி கொடுக்குறேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் வேலை செஞ்சிட்ருக்கு. எங்கே வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். இது வந்து பொள்ளாச்சி சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைட்டு. பொள்ளாச்சியில் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னே 3 கம்பெனி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் மீனாட்சிபுரம், அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் நிறைய ஊர் பேர் தெரில, ஆனால் மீனாட்சிபுரம் போகிற ரோட்டில் நிறைய பக்கம் அந்த பக்கமாக ஒரு 3 களம் போட்டிருக்கேன். தண்ணி களம் வந்து 2 தண்ணி களம், நார்மல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 1 போட்டிருக்கேன். இது வந்து தண்ணி களம் தான். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் களமாக தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி களமாக மாற்றிட்டார். ஓகே, ஓனர் சொல்கிறது தான் நம்ம லாஸ்ட்டாக செய்யணும். ஆனால் அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் 3 களம் போட முடியாது, 2 களம் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 களமாக மாற்றிட்டோம். 2 களத்துக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு டெய்லியும் வேலை செய்ய முடியாது. இதுவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது வேலை செய்கிறாங்க. அந்த தேங்காய் பிஸ்னஸ் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதனால் அதில் நான் யாருன்னா ஒரு 4 பேர் நான் வேலை கற்றுக் கொடுத்து நான் பண்ணி கொடுத்துக்கிறேன், அவங்கள நான் இந்த மாற்றி வேலை செய்ய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னார். அதனால் 2 களம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து போட்டுட்ருக்கு. அந்த பக்கத்து களம் முடிஞ்சுது. இந்த களம் உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. 4 மணி வரலையும் ஆகிடுச்சு. ஆனால் இது சின்ன களம் தான். இதுக்கு வந்து 4 மணி பண்ணது வந்து ரொம்ப ஓவரு. இவ்வளோ லேட் ஆகிறதுக்கு காரணம் இந்த காங்கிரீட் போடுற குரூப்பு தான். நம்ம மேசனு ஹெல்ப்பர் எல்லாருமே நாங்கள் எங்கள் ஊர்லேருந்தே போயிடுவோம். இந்த காங்கிரீட் போடுற அந்த மிஷினரி, அந்த இது பார்த்திங்க மிக்சர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட அந்த குரூப்போடு சேர்த்து ஒரு குரூப் இருக்கும். இது எல்லா ஊர்லேயுமே கிடைப்பாங்க. ஆனால் அது ஒரு ஊரில் என்னை ஏமாற்றிடுறாங்க. கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பொள்ளாச்சி ஓனரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தங்கமாட்டம் ஒரு ஓனரவே நான் பார்த்த ஓனரில் இவர் முதல் இடத்துல இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஓனர் நான் சைட்டு பார்க்க போகும்போதே அவ்வளோ நம்பிட்டார் என்ன. எப்படி அப்படின்னா, நான் வந்து லொக்கேஷன் கேட்டு போனேன். ஆனால் நான் அங்கே வந்தால் எனக்கு வந்து தருமபுரிலேருந்து வரேன், ஒரு 5000 ரூபா நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணுன்னா சைட் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பரவாயில்ல வாப்பா பார்த்துக்கலாம், நீ தான் வேலை செய்ய போகிற, அப்புறம் என்ன போய் வாங்க அப்படின்றாரு. அப்புறம் போய் பார்த்தேன், சைட்லாம் சுற்றி பார்த்தோம். இதுமாதிரி தான் இந்த இடத்துல போடணும் அப்படியெல்லாம் பேசியாச்சு. ஓகேப்பா, இது வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டார். எல்லாம் சொன்னேன், எல்லாம் கணக்கு போட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 50,000 ரூபா அட்வான்ஸு உடனே எடுத்து இந்த 50,000 வச்சுக்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. எப்படி அந்த நம்பிக்கை வருதுன்னு தெரில. அதையும் நான் கேட்டேன், எப்படி நான் இப்படி உடனே நீங்கள் இப்போ தான் வந்தேன், உடனே 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு நான் 5,000 தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான் அவர்கிட்ட. அவர் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு அதை சொல்லுவார். இதை பற்றி கேட்டேன் நான். இல்லைப்பா, நான் மலேசியாவுக்கு அனுப்புகிறேன் தேங்காய், யார் என்னன்னே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் நம்பி நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் அனுப்பி விட்றேன். அவங்களெல்லாம் நம்பூருக்காரை நம்புறதில் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து செய்கிறீங்க. நான் எத்தனை வீடியோ உங்களை பார்த்தேன், உங்களை நம்புறதில் என்ன தப்பு அப்படின்னாரு. இந்த மாதிரி நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் நான் எனக்கு பெரிய வருமானமாக நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரியவங்களோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் நம்ம சம்பாதிக்கணும். அவங்கக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. இந்த மாதிரி பெரிய மனுஷங்கிட்டலாம். பொள்ளாச்சியில் இதுக்கு முன்னே ஒரு சைட் நான் வேலை செஞ்சு படுக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காமல் நான் ரோட்டில் படுத்து வேலை செஞ்சுட்டு வந்தேங்க. ஆனால் இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பெரிய விஐபிங்கெல்லாம் வர்றதுக்காக வந்து தங்கினா அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காரு. அந்த இடத்துல இந்த இதில் நீங்கள் தங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பாட்டு செய்கிற எல்லா ஏனங்களும் வந்தால் நாங்கள் இதில் தான் சமைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமானம், கேஸ் அடுப்பு எல்லாமே எடுத்து கொடுத்து தான்ப்பா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவரே போய் நம்மளுக்கு தேவையான கறி எல்லாமே எடுத்து வந்து போட்டு சமைச்சு கூட உட்காந்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம வேலைக்காரனாக இருக்கார். இது நான் சொல்லலாம், தப்பே இல்லை. நான் என்ன வேலைக்காரன்னு சொல்கிறதில்ல, நான் எப்போவுமே நான் பெருமைப்படுவேன். அந்த மாதிரி அவர் அந்த வேலைக்காரங்களோடு சேர்ந்து சாப்பிட்றதாகட்டும் சமைக்கிறதாகட்டும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கார். இந்த மாதிரி இருந்தால் எந்த ஒரு பிஸ்னஸுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.